2000களின் தொடக்கத்துல தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கன்னியா இருந்த ஒரு நடிகை இப்போ திடீர்னு சோஷியல் மீடியாவையே அதிர வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சாதாரண போட்டோஷூட் மூலமா இல்ல, கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு மிரட்டலான போட்டோஷூட் மூலமா. ஆமாங்க, நடிகை பூமிகா சாவ்லா இப்போ இன்டர்நெட்ல செம வைரல். 1998ல, அதாவது அவங்க சினிமாவுக்குள்ள நுழையறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செம கிளாஸான, சொல்லப்போனா இப்போ இருக்கிற கேஜிஎஃப் ஸ்டைல் மேக்கிங்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாரும், என்னது இது பூமிகாவா அப்படின்னு ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அன்னைக்கு இருந்த அதே வசீகரம், அதே துருதுருப்பு, ஆனா ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட். இந்த போட்டோக்கள் ஏன் இப்போ இவ்ளோ பேசப்படுது? பூமிகாவோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுது? இத பத்தி முழுசா இந்த வீடியோல பாப்போம். இந்த போட்டோ ஷூட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பூமிகா சாவ்லாவோட அந்த ஆரம்ப காலத்து மேஜிக்க நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். 2000வது வருஷம் தெலுங்குல அறிமுகமானாலும் தமிழ் சினிமாவுக்கு அவங்க ஒரு பெரிய கிஃப்டா தான் வந்தாங்க. தளபதி விஜய் கூட பத்ரி படத்துல அந்த காலேஜ் பொண்ணா பூமிகா நடிச்சப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை இளைஞர்களோட ஹார்ட் பீட்டும் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த சிரிப்பு, அந்த அமைதியான நடிப்பு, விஜய்க்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடியா பூமிகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யா கூட சில்லுன்னு ஒரு காதல். இன்னைக்கும் அந்த படத்துல வர ஐஸ்வர்யா கேரக்டரை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு பக்கம் ஜோதிகா ஓவர் எனர்ஜியா நடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மெச்சோர்ட் பூமிகா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். சூர்யா பூமிகா கெமிஸ்ட்ரி அன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு. இப்போ மேட்டருக்கு வருவோம். பூமிகா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 1998 போட்டோக்கள்ல அவங்க ரொம்பவே போல்டா தெரியுறாங்க. சினிமாவில் அவங்க ஒரு ஹோம்லி கேர்லா தான் அறியப்பட்டாங்க. ஆனா இந்த பழைய போட்டோக்கள்ல அவங்க கிட்ட ஒரு மாடர்ன் டச் இருக்கு. திரைப்பட வட்டார தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, பூமிகா தன்னோட கரியரோட ஆரம்பத்துல எந்த அளவுக்கு மாடலிங்ல பிஸியா இருந்தாங்கங்கிறத இந்த போட்டோக்கள் காட்டுது. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, அந்த காலத்துல கேமரா குவாலிட்டி இவ்ளோ இல்லாதப்பவே இவ்ளோ தெளிவான மற்றும் ஸ்டைலிஷான போட்டோக்களை அவங்க எடுத்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு விஷன் உள்ள ஒரு ஆக்ட்ரஸ்னு புரியுது. இத பார்த்த ரசிகர்கள் பூமிகா அன்னைக்கே பேன் இண்டியா மெட்டீரியல் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பூமிகா ஏன் இப்போ திடீர்னு இந்த பழைய நினைவுகளை பகிரணும்? ஒருவேளை இதெல்லாம் அவங்களோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஹிண்டா இருக்குமோன்னு சினிமா ட்ராக்கர்ஸ் கணிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பூமிகாவோட பத்ரி பட லுக் பிடிக்குமா, இல்ல சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர அந்த ஹோம்லி லுக் பிடிக்குமா? இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பூமிகாவோட கரியரை எடுத்துக்கிட்டா அவங்க வெறும் தமிழ் தெலுங்குல மட்டும் நிக்கல. பாலிவுட்ல சல்மான் கான் கூட தேரேலாம் படத்துல நடிச்சு இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனவங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஒரு கட்டத்துல அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு சினிமாவில இருந்து கொஞ்சம் கேப் விட்டாங்க. 2007ல யோகா மாஸ்டர் பாரத் டாக்கூரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப செலக்டிவா தான் படங்கள் நடிச்சாங்க. ஆனா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. குறிப்பா MS தோனி பயோபிக்ல தோனியோட அக்காவா அவங்க நடிச்சப்போ யாருமே அவங்கள ஒரு பழைய ஹீரோயினா பார்க்கல, ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகையா தான் பார்த்தாங்க. இப்போ பூமிகாவுக்கு வயசு 40 கடந்தாலும் அவங்க இன்னைக்கும் அதே ஃபிட்னஸோட இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற ஒர்க் அவுட் வீடியோக்கள் இப்போ இருக்கிற யங் ஹீரோயின்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அண்மையில் வெளியான யுஃபோரியா படத்துல கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இப்போ அவங்க கைவசம் தெலுங்கு மற்றும் ஹிந்தில சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் தமிழ்லையும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல அவங்க நடிக்க பேச்சுவார்த்தை நடப்பதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. ஒருவேளை அது மட்டும் நடந்தா பூமிகாவோட அந்த பழைய மேஜிக்கா நாம மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த 1998 போட்டோ ஷூட் ஒரு ஆரம்பம்தான். பூமிகா கிட்ட இருந்து இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வரும்னு அவங்க ஃபேன்ஸ் நம்புறாங்க. அவங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இருக்கிற 2026 ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய வியப்பா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா பூமிகா சாவ்லா வெறும் ஒரு நடிகை மட்டும் இல்ல, அவங்க ஒரு இமோஷன். பத்ரி படத்துல அவங்க விஜயை பார்த்து சிரிக்கிற அந்த ஒரு சீனாவே போதும் அவங்க ஏன் இவ்ளோ வருஷம் கழிச்சும் பேசப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்க. இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த போட்டோக்கள் பூமிகா இன்னைக்கும் ரேஸ்ல இருக்காங்கங்கிறத ஆணித்தரமா சொல்லுது. பழைய நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பூமிகாவோட அடுத்தடுத்த மூவ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொல்லுங்க, பூமிகா மறுபடியும் தமிழ்ல ஒரு ஹீரோயினா இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ரோல்ல வந்தா பார்ப்பீங்களா, இல்ல அவங்க மறுபடியும் சூர்யா கூட ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.